வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய புவியியல் ஆய்வகத்தின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் வர்ஷா அசோக் அக்லாவே. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஐ, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்த அமைப்புடைய முதல் பெண் தலைமை இயக்குனர் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க பேர் தான் வர்ஷா அசோக் அக்லாவே அப்படிங்கிறது. இவங்க இந்த அமைப்பு 1851ஆம் ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இந்த அமைப்புடைய தலைமையகம் வந்து கல்கத்தாவில் தான் இருக்குது. மேற்கு வங்காளத்துடைய தலைநகரான கல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது, இந்திய ஆயுத படைகளின் மருத்துவ சேவைகளின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் சந்தீப் தரேஜா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்திய ஆயுத படைகள் இருக்குல்ல, இதற்கு வந்து ஒரு மருத்துவ சேவை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதாவது இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தலைமை இயக்குநராக சந்தீப் தரேஜா அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாம் டே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கானது இது நம்ம குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, பிரதமர் சூரிய சரோவர் யோஜனா திட்டத்தை செயல்படுத்தும் முதன்மை அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம், தமிழில் பிரதமர் சூரிய சரோவர் யோஜனா திட்டம் அப்படிங்கிறது. இதற்கு இப்போ மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக ரூபாய் 5070 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் மிதக்கிற சூரிய மின்சக்தி திட்டங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது. மிதக்கிறது அப்படின்னா என்னென்னா, இந்த நீர்நிலைகள் அப்புறம் அணைகள் இங்கே எல்லாம் மிதக்கிற மாதிரிப்பட்ட சூரிய மின்சக்தி திட்டங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது. இதற்காக 2030-31 அந்த நிதியாண்டுக்குள்ளாடி 5000 மெகாவாட் மிதக்கிற சூரிய மின் உற்பத்தி வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மின் உற்பத்தி தொடங்கப்பட்ட பிறகு மெகாவாட் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குறாங்க. இப்போ ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு அணையிலையோ அல்லது ஒரு நீர்நிலையிலையோ மிதக்கிற ஒரு சோலார் உற்பத்தி பண்ணுற மாதிரி ஒன்று உருவாக்கிட்டாங்க. சோலார் எனர்ஜி உற்பத்தி பண்ணுற மாதிரி ஒன்று உருவாக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க எவ்வளோ மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுற மாதிரி உருவாக்குறாங்களோ அந்த அளவுக்கு நிதியுதவி வழங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவங்க 2 மெகாவாட் திறன் வந்து உற்பத்தி பண்ணுற மாதிரி உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவாங்க. ஓகே, மத்திய அரசு தரப்புலேருந்து வழங்குவாங்க. அடுத்தது, கடலோர எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆராய்ச்சிக்காக மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டம் இது. இதற்கான ஆன்சர் சமுத்திர மந்தன் திட்டம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சமுத்திர மந்தன் அப்படின்னு ஒரு திட்டம், இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 84,084 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த ஒரு திட்டம் அப்படின்னா, கச்சா எண்ணெய் அப்புறம் இயற்கை எரிவாயு இருக்குல்ல, இதில் நம்ம நாட்டிலேயே உற்பத்தியே பெருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம நிறைய வந்து வெளிநாடுகள்லேருந்து ஈரான் மாதிரிப்பட்ட நாடுகள்கிட்டேருந்து தான் வாங்குகிறோம். அப்போ போர் மாதிரி ஏதாவது ஒரு பதட்டம் வருது அப்படின்னா நம்ம ஸ்தம்பித்து தான் போகிறோம். ஆனால் இதை நம்ம நாட்டிலேயே அதற்கான உற்பத்தி எங்கெங்கே பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. அதே மாதிரி இதில் புதிய எண்ணெய் வளங்களை கண்டறிகிறதையும் இலக்காக வச்சுருக்காங்க. இது வந்து ஓஎன்ஜிசி மற்றும் ஓஐஎல் இந்த போன்ற பொதுத்துறை நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம். அடுத்தது, பிஎம் கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. பிஎம் கிசான் இதோடைய விரிவாக்கம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது. 2019 பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்குகிற திட்டம் தான் இது. இது ஒரு வருஷம் 3 முறை வழங்குவாங்க. 3 முறை எப்படி வழங்குவாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 3 முறை 2000 வைத்து ஒரு வருஷத்தில் வந்து 6000 ரூபாய் வழங்கிடுவாங்க. முதல் முறையாக 2019 பிப்ரவரி 24ஆம் தேதி இதோடைய ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. இது மத்திய நிதி அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. ஓகேவா, இது நம்ம விவசாயிகள் வரனால
இது எந்த அமைச்சகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். இது வந்து மத்திய நிதி அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இப்போது இந்த திட்டம் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. இந்த 2026-27லேருந்து 2030-31 வரைக்கும் இதை நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக மத்திய அரசின் செயலி எது? இதற்கான ஆன்சர் மிஷன் சக்தி அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் அனைவருமே இந்த செயலியை உபயோகிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மிஷன் சக்தி பற்றி பார்க்கலாம். இது வந்து பெண்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது, அதாவது பாதுகாப்பு தொடர்பான தேவை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு செயலியில் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இதில் 22 இந்திய மொழிகளில் அவங்க பேசுகிறத மொழிபெயர்க்கிறதுக்கான வசதி இருக்குது. அதே மாதிரி அங்கேருந்து ஆன்சர் வரும்ல, அதை கூட 22 இந்திய மொழிகளில் வந்து பெற முடியும். நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து 22 இருக்குல்ல, அதிலேயே நம்ம வந்து இதில் பெற முடியும். அதே மாதிரி இந்த ஒரு ஆப்பில் பெண்களுக்கான பாலியல் புகார்களை பதிவு செய்கிறதுக்காக ஷீ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வசதியும் இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா மகளிர் உதவி எண்ணான 181, அப்புறம் அவசரகால உதவி எண்ணான 112, அப்புறம் வந்து குழந்தைகள் உதவி எண்ணான 1098, அப்புறம் தேசிய சைபர் குற்ற உதவி எண்ணான 1930, அப்புறம் வந்து மனநல உதவி பெறுறதுக்கான நம்பரான 14416. இந்த நம்பருடைய சேவைகளையும் நம்ம இந்த ஆப் மூலமாகவே பெற முடியும் அப்படின்னு அந்த தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்ட நிபுன் கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். இது விசாகப்பட்டினத்தில் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்திய கடற்படைக்கு வந்து நிபுன் அப்படிங்கிற கப்பலை வழங்கியிருக்காங்க. இது நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டைவிங் ஆதரவு கப்பல். டைவிங் ஆதரவு கப்பல் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழுது அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது கப்பல் வந்து மூழ்கிட்டு, அந்த டைமில் இந்த கப்பல் போய் அங்கே வீரர்கள்லாம் குதித்து ஈஸியாக காப்பாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கப்பலை வந்து வடிவமைத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்க குதிக்கிறாங்கல்ல, அவங்களையும் ட்ராக் பண்ணணும்ல, அதற்கான வசதி எல்லாமே இந்த கப்பலில் இருக்கும். இதை எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிற பகுதியில் தான் உருவாக்கியிருக்காங்க. இதில் என்னென்ன பண்ண முடியும் இந்த கப்பல் அப்படின்னா, ஆழ்கடலில் டைவிங் பண்ண முடியும், அப்புறம் மீட்பு பணிகள், அப்புறம் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கிச்சுன்னா கூட அதை மீட்கிற நடவடிக்கை வந்து இதில் பண்ண முடியும். அதே மாதிரி தொலைவிலிருந்து இயக்கப்படுற ரோபோட்டிக் கருவிகள் கூட இதில் பொருத்தியிருக்காங்க. இதில் நிபுன் அப்படின்னு இந்த கப்பலுக்கு பேர் வச்சுருக்காங்கல்ல, நிபுன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா திறமையானது அல்லது வல்லமை படைத்த அப்படிங்கிறது தான் பொருள். திறமையானது அல்லது வல்லமை படைத்த அப்படிங்கிறது. அடுத்தது, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஜூடோவில் இந்தியாவிற்கு முதல் முறையாக தங்கம் வென்ற வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் அஷ்மிதா டே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜூடோ இது வந்து ரெஸ்லிங் மாதிரிப்பட்ட ஒரு கேம்னு வச்சிங்களேன். இப்போது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கிளாஸ்கோ நகரில் நடைபெறுது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அஷ்மிதா டே இவங்க வந்து பங்கேற்று ஜூடோவில் வந்து தங்கம் வென்று நமக்கு தந்திருக்காங்க. இது வரைக்கும் ஜூடோவில் இந்தியாவிலேருந்து எந்த ஒரு வீராங்கனையுமே தங்கம் வென்றது கிடையாது. இவங்க தான் முதல் முறையாக தங்கம் வென்றிருக்காங்க. அஸ்மிதா டே இவங்க வந்து மகளிருக்கான 48 கிலோ இடைப்பிரிவில் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் அப்படிங்கிறவர் 60 கிலோ பிரிவில் ஜூடோவில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஜூடோவில் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் இவர் தான் இந்தியாவில். அப்புறம் வந்து காமன்வெல்த் போட்டிகளில் 1990 தான் இந்த ஜூடோவை சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இந்தியா வந்து வெள்ளி ஜெயிச்சிருக்கோம், வெண்கலம் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் மகளிர் பிரிவிலையும் சரி ஆடவர் பிரிவிலையும் சரி நம்ம இதுவரை தங்கமே ஜெயிச்சது கிடையாது. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக மகளிர் பிரிவில் ஒரு தங்கம், அதே மாதிரி ஆடவர் பிரிவில் ஒரு தங்கம், அந்த மாதிரி தங்கம் ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது, 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் தொடரில் தங்கம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது பாருங்கள், இது வேறு போட்டி. நம்ம போன கொஸ்டினில் பார்க்குறது வேறு போட்டி. காமன்வெல்த் போட்டிகள் அப்படின்னா அது வேறு. அது இப்போ வந்து ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோவில் நடைபெறுது. ஆனால் இதில் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டி இது பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் நடைபெற்றுருக்கு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து இந்தியாவில் நடைபெறுது. இதில் நம்ம இந்திய அணி தான் பதக்கம் வந்து வென்றிருக்கோம், அதாவது தங்கம் வந்து ஜெயிச்சிருக்கோம். இது வந்து டெல்லியில் தியாகராஜர் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெறுது. இந்த போட்டி ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்த ஆண்டு நடைபெறுறது 22வது பதிப்பு. இதற்கு அதிகாரப்பூர்வ சின்னமாக மயூரா அப்படிங்கிற இதை வந்து நமக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க. மயூரா அப்படிங்கிறது மயிலை அடிப்படையாக கொண்டது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது,
இந்தியாவின் 14வது இராணுவ தலைமை தளபதியாக பணியாற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் மேஜர் விஸ்வநாத் சர்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து மரணம் அடைந்துட்டார். இந்தியாவுடைய 14வது இராணுவ தலைமை தளபதி. இவர் வந்து 1988லேருந்து 1990 வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதியாக பணியாற்றியிருக்காரு. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக நுரையீரல் புற்றுநோய் தினம். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நுரையீரல் புற்றுநோயால் இணைந்திருப்போம் அப்படிங்கிறது. டுகெதர் த்ரோ லங் கேன்சர் அப்படிங்கிறது. அடுத்தது WWW டே, அதாவது வேர்ல்டு வைட் வெப் டே. இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. இந்த வேர்ல்டு வைட் வெப் இதை கண்டுபிடித்தவர் டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் தான். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொஸ்டின், கூகுள் நிறுவனத்தை தொடங்கியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின். இவங்க 2 பேரும். லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின். ஓகே. அடுத்தது உலக தாய்ப்பால் வாரம். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான வாழ்வின் தொடக்கத்திற்கு தாய்ப்பால் ஊட்டுதல், பலன் அளிப்பவற்றை பலப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது. 1990ஆவது ஆண்டு இன்னோசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு பிரகடனம் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து ஒவ்வொரு குழந்தையின் உரிமை அப்படின்னு தெரிவித்திருப்பாங்க. இது நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா தாய்ப்பால் தொடர்பான டிக்ளரேஷன் இது, பிரகடனம் இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆன்சர் வந்து இந்த இன்னோசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிறது. இது 1990 கொண்டு வந்தது. ரிவிஷன் பார்க்கலாம். இந்திய புவியியல் ஆய்வகத்தின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் வர்ஷா அசோக் அக்லாவே. அடுத்தது இந்திய ஆயுதப்படைகளின் மருத்துவ சேவைகளின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் சந்தீப் தரேஜா. அடுத்தது பிரதமர் சூரிய சரோவர் யோஜனா திட்டத்தை செயல்படுத்தும் முதன்மை அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது கடலோர எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆராய்ச்சிக்காக மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டம் எது? இதற்கான ஆன்சர் சமுத்திர மந்தன் திட்டம். அடுத்தது PM கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. அடுத்தது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக மத்திய அரசின் செயலி எது? இதற்கான ஆன்சர் மிஷன் சக்தி. அடுத்தது இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்ட நிபுன் கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். இது வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்குது. அடுத்தது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஜூடோவில் இந்தியாவிற்கு முதன்முறையாக தங்கம் வென்ற வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் அஷ்மிதா டே. அடுத்தது 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் தொடரில் தங்கம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது இந்தியாவின் 14வது இராணுவ தலைமை தளபதியாக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் மேஜர் விஸ்வநாத் சர்மா. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். எந்தெந்த இயக்கங்களை யார் யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம். இதை வந்து ஜோதிராவ் பூலே வந்து தொடங்கியிருப்பார். அப்போது பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கினது ஜோதிராவ் பூலே. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினது EV ராமசாமி. சுத்தி இயக்கத்தை தொடங்கினது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். சத்திய சோதக் சமாஜ் இயக்கம் இதை தொடங்கினது ஸ்ரீ சாகு மகாராஜ் அப்படிங்கிறவர். ஓகேவா? இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் A 1956 அதுவா? ஆப்ஷன் B 1972 அதுவா? ஆப்ஷன் C 1980 அதுவா? ஆப்ஷன் D 1959 அதுவா? இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது கரெக்டான ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ.